வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 17/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கன்ற வீடியோக்குள்ளே போயிடலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 to 17 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகா பார்த்தீங்கன்னா பைக்கு இன்றைக்கி 300 குறைவுங்க. 700 to 1000 விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 to 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செடி முருங்கை 35 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவுங்க. 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 600, ஒரு சில பை மட்டுமே 700 ரூபாய்ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 350ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கிலோ ரேட்டில். பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 600 to 800ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 40 to 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் 500 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 17 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு சூப்பர் குவாலிட்டி பூண்டு வாங்கலாங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130 140ங்க. பல்லு பூண்டுகளில் ஒரு கிலோ 70 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. தக்காளிங்க 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இன்றைக்கி ஒரு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் விலை குறைவுங்க. 5 கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி 250 to 270 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இதர காஞ்சனா சாகு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தக்காளி 250 30 ரூபா தானுங்க. மதன் தக்காளி ஃபஸ்ட்டு பொறி பார்த்தீங்கன்னா 230 ரூபா தானுங்க. இதில் செகண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 7 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 5 ரூபா வரைக்கும் புதினா விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை 300 to 350 ரூபாய்ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 7 to 8 ரூபா தானுங்க ஹோல்சேல் ப்ரைஸு. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 20 to 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தானுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி 30 to 40ங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை 600 to 700ங்க. ஒரு கிலோ சில்லறை விற்பனை 30 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் ஒரு கிலோ 40 to 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 100 to 130ங்க. செகண்ட் குவாலிட்டி பப்பாளி 100 ரூபாய்ங்க. சப்போட்டா பழம் ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. மாம்பழம் சீசனுங்க இப்போது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பழத்து மாங்காய் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பச்சைக்காய் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. மாங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப வரத்து அதிகங்க. வெண்டைக்காய்ங்க விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300, தெளிவான காயாக இருந்தால் 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க அதே 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி காய்கறிகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்ததுங்க. கத்திரிக்காய்ங்க அடுத்தது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் 25 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட பை 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 350 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை உயருங்க. இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை குறைவுங்க. ஒரு கிலோ 30 to 40 ரூபா தானுங்க. செகண்ட் குவாலிட்டி பழம் 25 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பாக்ஸு 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 15 to 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பச்சைக்காய் இருந்ததுன்னா 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதுலேயே பலகை பார்த்தீங்கன்னா பட்டறை வெங்காயம் பலகை பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை
ரூ. 1200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் 1 கிலோ ரூ. 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பழைய வெங்காயம் பட்டக்காய் பார்த்தீங்கன்னா ரூ. 40 வாங்கிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் இருந்ததுன்னா 1 கிலோ ரூ. 15 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 50 மூட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதில் 25 கிலோ பையும் வருதுங்க, அது ரூ. 250 விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காலிஃப்ளவர் இருந்தால் ரூ. 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காயிலே பார்த்தீங்கன்னா 3 டைப்பை சொல்லாங்க. சிறிய ரகம், மீடியம் சைஸ், பெருவெட்டுங்க. நல்ல பெருவெட்டு இருந்தால் ரூ. 34 ஒரு காய் ஒன்று விற்பனை ஆகுதுங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 20 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா ரூ. 14 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ரூ. 40 வரைக்கும் சுண்டைக்காய் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க இப்போ இந்த ரகம் வர்றது இல்லைங்க, கருப்பு பிளாக் தர்பூசணி தான் வருதுங்க. 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரூ. 5 விற்பனை ஆகுதுங்க. 40 மூட்டை வெறும் ரூ. 200 தான் அந்த பழம் விற்பனை ஆகுதுங்க. வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. விலைவாசி பார்த்தீங்கன்னா தர்பூசணி இந்த சீசன் ரொம்பவே கம்மிங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்ததுன்னா ரூ. 600 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ஒரு சில போய் 800 கூட போயிருக்குதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ ரூ. 40 கீழே விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் ரூ. 40, செகண்ட் குவாலிட்டியில் ரூ. 30 கிடைக்குதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. இது என்ன காரணம்னு பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க இந்த ஒரு வாரமாக. அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் தெளிவாக சூப்பரான தக்காளி வந்திருக்குதுங்க. அதனால விலை குறைவு காரணங்க. ரொம்ப குறையக்குள்ள வாய்ப்பு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.